ஆஸ்திரேலியாவுடைய வடக்கு பகுதியில வந்துட்டு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பகுதியில வந்துட்டு முதலைகள வந்து அளவுக்கு அதிகமா வேட்டையாடியிருக்காங்க. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் வந்து இந்த முதலையுடைய தோல் வர்த்தகம் அதிகமா இருந்தனால, அதிக அளவுல இந்த முதலைகள் வந்து வேட்டையாடியிருக்காங்க. இதனால அந்த முதலைகள் வந்து அழியக்கூடிய ஒரு தருவாய்க்கு போயிருக்கு. அழியக்கூடிய உயிரினங்கள் பட்டியல்ல அந்த முதலையை சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் 1971க்கு அப்புறம் வந்து இது வந்து பாதுகாக்கப்பட்ட உயிரினம்னு அறிவிச்சு இது யாரும் கொல்லக்கூடாது. இதுக்கு பதிலா வளர்த்துக்கங்க அத அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க அந்த கவர்மெண்ட்டு, ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டு. இதனால அளவுக்கு அதிகமா வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதலைகள்லாம் அழியும் தருவாயில இருந்துச்சு பார்த்தீங்களா? அத விட இப்ப 1000 மடங்கு அளவுக்கு அதிகமா இது வந்து பெருகிருச்சு. இப்ப இது என்னன்னா, வளர்க்கிறவங்க வந்து அந்த அவங்களுடைய முதல தான் அது. இப்ப வளர்க்குறாங்கன்னா, அதுக்கு அவங்க தான் உரிமையாளர். அந்த முதலை இறந்ததுக்கு அப்புறம் அதனுடைய தோல வந்து இவங்க வந்து விக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தோல் வர்த்தகம் வந்து சாதாரண விஷயம் அப்படின்னு நம்ம நெனைச்சோம்னா, அதுதான் தப்பு. இந்த தோல் வர்த்தகம் வந்து லட்சத்துல தான் நடந்துகிட்டு இருக்கு. பல பேருக்கு பயங்கரமான வருவாய் ஈட்டி குடுத்துட்டு இருக்கு ஆஸ்திரேலியால. அது குறிப்பா வடக்கு பகுதியில இருக்கிறவங்களுக்கு. அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, டார்வின் அப்படின்னு சொல்ற ஒரு ஏரியா. இந்த டார்வின்ற ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கிட்டத்தட்ட முதல வளர்க்குறாங்க. இந்த முதலையுடைய தோல வாங்குறதுக்காகவும், இந்த முதலைகள் வளர்க்கறத பார்க்கறதுக்காகவே நெறைய சுற்றுலா பயணிகள் வந்து அந்த ஊருக்கு வரதா வந்து தகவல்கள்லாம் வருது. இதுல இன்னும் சுவாரஸ்யமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இந்த பிராண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, லூயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு கிளாத்ல. அந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முதல வளர்க்கறதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. எதுக்குன்னா அதோடைய தோலுக்காக. ஸோ ஒரு ஹேண்ட்பேக் வந்து முதலையோடைய தோல்ல செய்யப்பட்ட ஒரு ஹேண்ட்பேக்கு இந்தியன் மதிப்புல ரூ. 42,00,000. ஸோ அப்ப அந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க. முதலையுடைய தோல்ல செய்யப்பட்ட பொருளுக்கு எவ்வளவு மார்க்கெட் வேல்யூ இருக்கு அப்படின்னு. இதுல வந்து அந்த டார்வின்ற பகுதி, அது மட்டும் இல்லாம அத சுத்தி இருக்கிற ஒரு 500 கிலோமீட்டர் அந்த வடக்கு பகுதியில இருக்கிறவங்களுக்குலாம் 2 விதமான கவலைகள் இருக்கு. 1, இந்த முதலைகள வந்து இப்ப அளவுக்கு அதிகமா வளர்க்குறாங்க. அது போக அது தோல் இன்னும் வேணுன்றதுக்காக வேட்டையாடுறாங்க. மறுபடியும் இந்த முதலை வந்து அழியிற தருவாய்க்கு போயிருமா அப்படின்ற ஒரு கவல. இன்னொரு கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதலைகளுக்கு அளவுக்கு அதிகமா அங்க ஆல்ரெடி இருக்கிறதுனால, அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான உயிர் ஆபத்து இருக்கு. ஒரு அறிவியலாளர் என்ன சொல்றாருன்னா, இந்த டார்வின் அப்படின்ற ஏரியால இருக்கக்கூடிய ஆறுல நீங்க போய் குளிக்கணும்னு போறீங்கன்னா, 5 நிமிஷத்துல நீங்க செத்துருவீங்க. ஸோ இது வந்து 100% அந்த ஆத்துல குளிக்க போனா மரணம் உறுதி அப்படின்றத அவரு தெளிவா சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு முதலைகள் வந்து நடமாட்டம் அளவுக்கு அதிகமாவே இருக்கு. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வீட்டுக்கு நாய் வளர்ப்பாங்க, பூனை வளர்ப்பாங்க. ஆனா அந்த ஆஸ்திரேலியாவுடைய வடக்கு பகுதியில வீட்டுக்கு வீட்டுக்கு முதல வளர்க்குறாங்க அப்படின்றது ரொம்பவும் வந்து ஒரு வித்தியாசமான கிரேசியான திங்கா இருக்கு. ஸோ இந்த முதலை வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுலயுமே ஒரு சில பேர் வந்து முதலை தோல் வேற வாங்குறதா வந்து தகவல்கள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சில கம்பெனி வாங்கி அத வந்து ப்ராடக்ட்ட வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஆனா ஆஸ்திரேலியால இத வந்து ஒரு தொழிலாவே பண்றாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இந்த முதலை தோல பத்தி உங்களுக்கு புதுசா இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய சேனல்ல கூட கனெக்ட் ஆவே இருங்க. நன்றி.